ஹலோ வணக்கம் மக்களே. ஜப்பான் வந்திருக்கோம். நிறைய இடங்கள் காமிக்கணும் உங்களுக்கு. ஜப்பானில் பொறுமையாக காமிக்கிறேன் ஒன்று ஒன்றா. நான் கொச்சின்லேருந்து தான் ஒசாக்கா வந்தேன். சிங்கப்பூர் வழியாக வந்தேன் ஆக்சுவலாக. நேற்றுக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது. ஸோ இன்றைக்கி நம்ம போகிற இடத்துக்கு பேர் நாரா. அங்கே என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டிங்கன்னா மான் பூங்கா இருக்குது. நிறையா மான்களை பார்ப்போம். ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது, அதையும் பார்ப்போம். என்ஜாய் பண்ணுவோம் வாங்க. மான் பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கலான்ட்டு இருந்தேன். இந்த கியோட்டோ நாரா எல்லாமே பழைய ஓல்டு கேபிட்டல் ஆஃப் ஜப்பான். பழைய எம்பரர்லாம் இங்கே தான் இருந்தாங்க. நான் இந்த டூர் குரூப்போடு வந்தேன். இங்கே போகிறாங்க எல்லோரும் இருக்காங்க. ஸோ அந்த ஹிஸ்ட்ரியெலாம் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் அஃபிஷியல் ரெசிடென்ஸ் ஆஃப் த கவர்னர். இதுக்கு முன்னாடி தான் எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஜாலியாக. நம்மளும் வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். கவர்னர் இப்போ இங்கே இருக்கிறாரா இல்லையாங்கிறது எனக்கு தெரில. இதை பட் ஹோட்டலாக மாற்றிட்டதாக சொல்கிறாங்க. இங்கே வெளியே போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள், ஹோட்டல்னு சொல்லிட்டு. ஸோ முன்னால் கவர்னர் இருந்திருப்பார், இப்போ இல்லை. இங்கே பாருங்களேன் ஒரு விஷயத்த. என்ன தான் ஜப்பான் இவ்வளோ பெரிய எக்கானமியாக இருந்தாலும், கேஷ்லெஸ்ஸாக இருந்தாலும், இங்கே கேஷ் ஒன்லி, கேஷ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுறாங்களா. மேபி ராஜா காலத்தில் கேஷ் தான் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். அதனால தான் ஓட பாருங்கள். இங்கே ஒரு ஃப்ரெஷ்ஷாக தண்ணி வருது. இது ஊத்துலேருந்து வருதான், மலையிலேருந்து. கோயிலுக்குள்ளெல்லாம் போயிட்டு தான் வருதான். பார்ப்போம் அதையும் வாங்க. ஒரு வழியாக வந்தாச்சுங்க. நடந்து கால் வலிக்குது. மான் பார்க் சொன்னேன்ல, அந்த மான் பார்க் கிட்ட வந்தாச்சுங்க. வாங்க உள்ளே போவோம். இங்கே இருக்கிற மான்களை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்டேங்க. இந்த பாருங்கள் எப்படி தலையை குனிஞ்சு கும்பிடு போடுதுன்னா அது நம்ம கையில் சாப்பாடு இருக்குது, அதை கேட்குதுன்னு அர்த்தம். நம்ம சாப்பாடு கொடுத்தோன்னா அது வாங்கி சாப்பிடும். கும்பிடு போடுதுனாலே சாப்பாடுக்காக தான் அர்த்தம். அதுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இருக்குது, அது மட்டும் தான் கொடுக்கணும். வேறு நம்ம கொண்டு போகிற சாப்பாடெலாம் கொடுக்கக்கூடாது. 2-3 தடவை பார்க்கும். அப்புறம் நம்ம சாப்பாடு கொடுக்கலன்னா அது கும்பிடு போடுறதுன்னு நிறுத்திடும். எப்படி கும்பிடு போடுது பாருங்களேன், நிறுத்திடுச்சு. இங்கே சொல்ல மறந்துட்டேன். இங்கே தனியாக வரவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஜப்பானீஸ் தெரியாதவங்களுக்கும் ஆடியோ கைட்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஒரு 500 ருபீஸ் அவங்க ருபீஸில் கொடுத்து வாங்கிக்கலாம் அதெல்லாம். என்னடா இவன் கோயிலுக்குள்ளே எல்லாத்தையும் வீடியோ காமிக்கிறான், சாமியை காமிக்க மாட்டேங்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அது சாமி எல்லாம் வீடியோ எடுக்கக்கூடாதுங்க. அது ஒரு கேர்ட்டசி, அதனால் நம்ம அது பண்ணுறதில்ல. இங்கே பாருங்கள். ஆனால் இங்கே வெளியே கடை இருக்குது, கடை மாதிரி இருக்குது கவுண்ட்ரு. நிறையா சொவினியர்ஸு, இந்த கிமோனோ பீட்ஸு, இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்லாம் விற்கிறாங்க. வேணும்னா வாங்கிக்கலாம், யாருக்கு வேணுமோ.
ஜஸ்ட் அப்படியே கோயிலை சுற்றிட்டு இப்போ வெளியே வந்தேன். பார்த்தா இங்கே கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் நடக்குது. நீட்டாக பண்ணுறாங்க மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம், செமையாக பண்ணுறாங்க. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே வந்து இதுதான் அந்த ஊற்று தண்ணி. நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த ஊற்று தண்ணி மலையிலேருந்து வர்றதை டைவெர்ட் பண்ணி அழகாக கோயிலுக்குள்ளே வர மாதிரி கல்வெட்டெல்லாம் போட்டு அது வழியாக இந்த தண்ணி வந்து கரண்டி, காப்பர் கரண்டிலாம் வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்து குடிச்சு டேஸ்ட் பண்ணலாம், யாருக்கு வேணுமோ குடிச்சு டேஸ்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நானும் குடிச்சிட்டேன். பட் வீடியோ எடுக்கிறதுனால அது என்னால் வீடியோ எடுத்துகிட்டே குடிக்க முடியல. பார்ப்போம். அவ்வளோதாங்க, கோயிலை சுற்றிட்டு வந்தாச்சு வெளியே. உங்களுக்கு கோயில் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நீ கியோட்டோ போவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் இனி கொஞ்சம் நேரம் மான்கள் கூடலாம் விளையாடிட்டு, குழந்தை கூடலாம் விளையாடிட்டு அப்படியே கியோட்டோவில் போய் வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணுவோம். ஸோ டில் தென் ஸ்டே டியூன். பாய். ஹலோ, இப்போது நம்ம வந்திருக்கிற இடம் கியோட்டோவில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். முக்கியமான இடத்துங்கிறத விட ரொம்ப பழமையான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு இடம். ஒரு 500-600 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு மர பிரிட்ஜ் எல்லாம் இங்கே இருக்குது. எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன், வாங்க சேர்ந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வரும்போது உங்களுக்கு ஒரு பிரிட்ஜு காமிக்கிறேன்னு சொன்னேன்ல, அது இதுதான். 500-600 இயர்ஸ் ஓல்டு. 500-600 வருஷம் முன்னாடியே மரத்தினால் கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு. இப்போ ரெனோவேட்லாம் பண்ணியிருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப பழசு. கீழே நிறைய பேர் நிற்கிறாங்களே, ஃபோட்டோலாம் எடுக்கிறாங்க. போய் கீழே போகலாம் போல இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பிரிட்ஜை நான் சொன்னேன்ல மரத்தில் பண்ணியிருக்காங்க. என்ன தான் மரத்தில் பண்ணாலும் இத்தனை வருஷம் நிற்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. வியூவை பாருங்கள், போட்லாம் இருக்குது, செமையாக இருக்குது. அப்படியே வந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே வரும்போது வர வழியில் ஒரு பார்க் இருக்குது. இங்கே நீங்களே பாருங்களேன். எனி பிஸ்னஸ் ஆக்ஷன் வித்தவுட் பெர்மிஷன் இஸ் ப்ரொஹிபிட்டட் இந்த பார்க்குன்னு வேற போட்டிருக்காங்க. பார்க்குக்குள்ளே என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறானுங்க? ஏதோ பண்ணுறானுங்களா இருக்கும், அதனால தான் இவனுங்க இந்த மாதிரி போர்டெலாம் வச்சுருக்காங்க, பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. அண்ட் இதான் வந்து இந்த பார்க்கோட மேப்பு. நம்ம உள்ளே போவோம், பார்க்குக்குள்ளே ஏதோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்க, வந்துக்கிட்டே இருந்தேன் வர வழியில். அழகாக ஒருத்தர் மவுத்தார்கன் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஜாலியாக உட்காந்துருக்காரு. கையில் கிமோனோ பீட்ஸ் போட்டிருக்காங்க, அழகாக வசிக்கிறாங்க. சூப்பர்.
konnichiwa. Arigato. You're from Kyoto? Kyoto. Japan. Namyo Korea. Okay. Thank you. Nice to meet you. Nice to meet you. Peace. Bye bye. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், வர வழியில் ஒரு பாறை, என்னவோ ஏதோ ஒரு மானுமெண்ட்டு, என்னன்னு தெரில, பார்ப்போம். இந்த டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க, அதை படிக்கிறேன். இது பாருங்க, மானுமெண்ட் ஆஃப் ஓத், அதாவது ஜப்பான் அண்ட் சைனா ஷால் நெவர் கோ டு வார். ஏதோ ஜப்பான் சைனா சண்டை போட்டதுக்காக அவங்க வந்து வாருக்கு போக மாட்டேன்னு சபதம் எடுத்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப்பனீஸ் லஞ்ச் முடிஞ்சுதுங்க. இனி போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ஆக்சுவலாக என்னோடய மைக் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிட்டு ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணேன். ஸோ ரெக்கார்டிங் பண்ண வேண்டியதாக இருக்குது. எனிவேஸ் என்னால் என்ன முடியுமோ எடிட் பண்ணி அதை நான் பெஸ்ட்டாக கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர், ஸ்டே சேஃப், see you all, bye bye.